இப்போ சின்ன பசங்களாம் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. முக்கால்வாசி பேர் அதில் பிரச்சாரத்துக்கு போனவங்க எல்லாமே பால்வாடி பசங்க சார். புரியுதுங்களா? எவனும் இங்கே ஒன்றும் ஓட்டு இருக்கிற மெஜாரிட்டி இருக்கிறவன் மெச்சூரிட்டி தெரிஞ்சவங்களாம் எவனும் போகல. மெச்சூரிட்டி தெரிஞ்சவங்களாம் அந்த கிராமத்து சைட்லேருந்து வந்தானுங்க பார்த்தீங்களா, அவனுக்கு தான் கூட்டம். சிட்டிலேருந்து யாரும் அங்கே ஓட்டு போடணுன்ட்டு எவனா ஒருத்தனை சொல்லுங்க. தெரியாத இந்த ரசிகர் பேரில் வேணால் போய்ட்டு சிட்டிலேருந்து ஓட்டு போடலாம் வரலாம், அப்படி வேணால் கொண்டாடலாம். மற்றபடி எல்லாம் நாலேஜ் தெரிஞ்சுவேன், நம்ம தமிழ்நாட்டை பற்றி புரிஞ்சுவேன் எவனா அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது வேணால் உண்மை. அப்போ கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஆட்சி அமைக்க போகிறது டிஎம்கே தான். டிஎம்கே தான் வரும், அதில் ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 140 வரைக்கும் எனக்கு மெஜாரிட்டி கன்ஃபார்மாக இருக்குண்ணா. அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாமே ஸ்ட்ரென்த்தான கட்சி, அதெல்லாம் ஒன்றும் சும்மா சாதாரண கட்சியே கிடையாது. அவங்க டிஎம்கே பார்ட்டியில் நீங்கள் இதையும் பாருங்கள் அதையும் பாருங்கள், ஏடிஎம்கே கூட்டணியும் அந்த கூட்டணியும் பாருங்கள். அந்த கூட்டணி டிஎம்கே கூட்டணி எல்லாமே பவர்ஃபுல் கூட்டணி. ஓகே, பாரம்பரியமாக அப்போதுலேருந்து கட்சியை கரெக்டாக எடுத்துன்னு போகிறவங்க. இவங்களதில் வந்து எந்த சைடு அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ அப்படியே சாய்வாங்க, இந்த சைடு அமௌண்ட் கூட இந்த சைடு தாவாங்க. அந்தமாரி தாவர கூட்டம் தான் இந்த ஏடிஎம்கேல இருக்கிற கூட்டம் எல்லாமே. ஏடிஎம்கே ஒரு எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்கன்னு ஏதாவது? ஏடிஎம்கே டவுட்டு தானே, மிஞ்சி போனால் ஒரு 20 தொகுதி 25 தாண்டது கஷ்டம் தான் அவங்களுக்கு. ஒரு டைம் 66 ஜெயிச்சிருந்தாங்க, இந்த வாட்டி அது கூட கிடையாதுண்ணா. ஓகே, கூட்டணி கட்சி அந்தமாரி கட்சிங்க. தமிழக வெற்றி கழகம் அவங்க வரலாம், ஒரு சில இடம்லாம் வரலாம். அவங்களுக்கு கேண்டிடேட்டு ஒருத்தவங்க நல்லவங்க போட்டு வச்சுக்கிறாங்க. மற்றபடி முக்கால்வாசி பேர் எல்லாம் இந்த பொம்பளை சோக்கு பிடிச்சவனுங்க. ஒருத்தன் போயிட்டு ஒரு கட்சிக்கார பொண்ணு மேலே செய்யுது, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நைட்டில் போய் நுழைஞ்சிக்கிறான். அதெல்லாம் எல்லாமே சோசியல் மீடியாவில் வரது தானே. அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளேயும் தூக்கி வச்சாங்க. அந்தமாரி இருக்குது. எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லுவாங்க? குத்து மதிப்பாக நான் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 தொகுதி தாண்டுவாங்க, அவ்வளோதான். டிவிக்கு கட்சியிலேருந்து அவங்க ஒரு அளவுக்கு வருவாங்க. நான் அந்த வாட்டி அவங்க தாவேக்காவே தாண்டி ஜாஸ்தி இருக்கு, தாவேக்கா மிஞ்சிருக்கு ஜாஸ்தி. தாவேக்கா யூக்குள்ளே வருவாங்க, ஏன்னா அவங்கள இப்போ போட்டுக்கிறது கேண்டிடேட் அதுவும் இல்லாமல் எல்லாமே ஏறினே பணியில் செஞ்சுருந்தவங்க தான். சமூகத்தில் வந்து ஏறினே அந்த ஏரியாவில் போய் பார்க்குறவங்க, அப்பப்போ நிற்கிறவங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டி வாங்கலாம், ஏன்னா தேர்தல் அறிக்கையில் அவங்க மெஜாரிட்டியே வாங்கி காமிச்சிட்டாங்க. அங்கீகாரம் வாங்கின கட்சி அது, புரியுதுங்களா? அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் மெஜாரிட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.